ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குங்க நான் புங்கு சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எக்மோரில் இருக்கோம். எக்மோரில் இருந்து இப்போ நான் எங்கே போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போகிற 6 படை வீடில் ஒரு முக்கியமான 6 படை வீடான முருகனை தரிசிக்க நம்ம போகிறோம். அதுக்கு எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வண்டி நிற்குது. ஸோ நான் உள்ளே போயிட்டு மற்ற விஷயம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வாட்டி என் கூட நானும் மணியண்ணாவன் தான் போகிறோம். ஸோ வாங்க நம்ம திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம S3 வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஜெய் ஸ்ரீராம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்ம S3 நார்மல் பிக்ஸ்டாக போட்டிருக்கோம். ஸோ உள்ளே வந்துட்டோம். என்னுடைய ஃபேவரட் எப்பயும் போல் சைடு அப்பர் மணி அண்ணாக்கு எப்பயும் போல் சைடு லோயர் கிடைச்சிருக்கு. ஸோ நாளைக்கு முருகப்பெருமான சுந்தரம் தரிசிக்க போகிறோம். சரி, இந்த ட்ரெயினில் ஃபேர் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்மல் இது போல் இதில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து 440 ரூபா வரும். ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். அதே போல் நீங்கள் தேர்ட் ஏசி போட்டு வந்தீங்கன்னா டோல் வந்து பார்த்தீங்கன்னா 1155 ரூபா வரும். ப்ளஸ் ஆன்லைன் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு வாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போய் நிறைய பேர் டவுட் இருக்குது, டேரெக்டாக திருச்செந்தூர் போக முடியுமா அப்படின்ட்டு. சுலபமாக ஸ்ட்ரெயிட்டாகவே போய் சேரலாம். ஆனால் இங்கே 4 மணி 10 நிமிஷத்துக்கு இங்கேருந்து புறப்படுது. எக்மோர்லேருந்து மறுநாள் காலையில் 6:10 ரீச் ஆகுது திருச்செந்தூர். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கரெக்டாக 5:50 வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம வெளியே போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தால் இப்படி தான் இருக்குது. ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்படி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பக்கத்தில் நியர்பை என்ன இருக்குது ஹோட்டலு அப்படின்னு பார்க்கலாம். வெளியே கேபு ஆட்டோ நிறைய நின்றுட்டு தான் இருக்குது, பார்க்குறீங்க நீங்கள். ஸோ அங்கே இங்கே கோயில் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ப்ரைவேட்டாக எடுத்துருக்கோம். அதாவது ஷேர் ஆட்டோவில் போகல. ஷேர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோவில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வருது. ஷேர் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கேட்குறாங்க. அதனால் நம்ம ப்ரைவேட்டாக எடுத்துருக்கோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வர்றாங்க. நம்ம கையில் வச்சுருக்கோம். அதனால நம்ம ப்ரைவேட் எடுத்துருக்கோம். ப்ரைவேட் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா கேட்குறாங்க. ஸோ 4 மணி வாடகை தானே 3 பேர். இந்த ஆட்டோவில் 3 பேர் அலோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 50 ரூபா சொல்லி நாங்கள் 2 பேர் 100 ரூபா கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஃப்ரீயாக வரணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு போயிட்டு அதை விஷயமா கவர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆட்டோக்கார் வந்து நம்ம கோவில் பக்கத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ 100 ரூபா கொடுத்தோம். இங்கே கோவில் பக்கத்தில் நிறையவே லாட்ஜ் இருக்குது.
நம்ம வந்து ரூம் எடுக்கிறதுக்கு. கோவிலுடைய தேவஸ்தானத்துடைய ரூம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லு அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கேயும் நமக்கு எதுவும் இல்லை. அதனால வந்து இப்போ நம்ம ப்ரைவேட்டில் தான் இப்போ ரூம் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்ல காலம் எனக்கு இந்த ஹோட்டலில் ரூம் கிடச்சிது. ஏன்னா வித்தின் செகண்டில் வந்து நம்ம பேசுறதுக்குள்ளேயே டக்கு 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 டக்குன்னு புக் ஆகிட்டு இருக்கு. நான் கண் கூட பார்த்தேன். நல்ல காலம் டக்குன்னு நாங்கள் ஒரு ரூம் எடுத்துட்டோம். இந்த ரூம் எந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை. நான் வித்தின் செகண்டில் ரூம்ஸ் புக் ஆகிட்டு இருக்கு. அதனால எனக்கு ரூம் கிடச்சிது இங்கே. நோ ப்ராப்ளம்ண்ணா, அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு லாட்ஜு. இங்கே நம்ம ஏசி ரூம் எடுத்திருக்கோம். ஒரு நாளைக்கு 1500 ரூபா சொல்லி பேசி முடிவு பண்ணியிருக்கோம். ரேட்டு குறைக்க முடியல, ஏன்னா கூட்டம் செம கூட்டம். ஸோ அதனால் வழி இல்லை, கிடச்சதுன்றது பெரிய விஷயம். ஸோ 1500 ரூபா ப்ளஸ் 200 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கேன். 1700 ரூபா கொடுத்துருக்கேன். ரூம் நம்ம வெக்கேட் பண்ணி போகிறச்சு அந்த 700 ரூபா திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நீங்களும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். மறக்காமல் போர்ஸ் பேலன்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. நான் ஏசினா 1000 ரூபா சொல்கிறாங்க. சரியா, பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு குடியில் போட்டு முருகரை தரிசிக்கலாம். லெட்ஸ் கோ.